ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் குணசீலா கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா குரோமில் ஹிஸ்ட்ரி எப்படி தான் கிளியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், குரோமில் நான் தப்பாக ஏதோ நிறைய விஷயம் ஏதோ பண்ணிகிட்ருப்பீங்க. தப்பான வீடியோ இந்தமாரி பார்த்து இருப்பீங்க. நிறையா வீடியோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது நீங்கள் மாட்டிக்காத இருக்க தான் நம்ம இப்போ ஒரு ஐடியா சொல்லி தர போகிறோம். ஸோ காய்ஸ், குரோமில் ஹிஸ்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி மானம், அது இப்போ காப்பாற்ற போகிறோம். உங்கள் மானத்தை நான் இப்போ காப்பாற்ற போகிறோம். அதுதான் இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக குரோம்குள்ளே போயிடலாம். குரோம்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆனோடனே மூணாவதாக ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ண உடனே மூணாவதாக ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ண உடனே இந்தமாரி வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் நீங்கள் பார்த்த ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? மொத்த ஹிஸ்ட்ரியும் இங்கே தான் இருக்கும். உங்களோட ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தது எல்லாமே இங்கே தான் இருக்கும். எவ்வளோ தடவை இருக்குது பாருங்கள். இதான் இப்போ இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ண போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கானில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் இன்ட்டு குறி, அது ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இது எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது ஒன்றா கிளிக் பண்ணுறதோட மொத்தமாக கிளிக் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இருங்க கொஞ்ச நேரம் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணணும். அதாவது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், கிளிக் பண்ணணும். இது இன்ட்டு குறி இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்ல காமிச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு இருங்க. இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். மேலே ஒரு இன்ட்டு குறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் ஆகிடும். ஹிஸ்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகும். மொத்தமாகவே இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது தான் இப்போ சொல்லித்தர போகிறோம். மொத்த ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணணுன்னா, வெளியே வந்துடுங்க. ஹிஸ்ட்ரியை விட்டு வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா? வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ கூகுள் உள்ளார போயிடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக வந்து மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் கூகுள் உள்ளார வந்து கரெக்டாக போய்க்கோங்க. கூகுள்குள்ளே போனவுடனே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சர்ச் பண்ணுற மாரி இப்போ சர்ச் பண்ணால் மேலே வந்து கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கூகுள், நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டைப் பண்ணிட்டேன். கூகுள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக மேலே வந்து கூகுள் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, கூகுள் போட்டு உங்களுக்கு மேலே வந்து www ஒரு கிளிக் இருக்கு பாருங்கள். இந்த கைக்குறி அது கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு அந்த மொத்தமாகவே உங்களுக்கு வந்து இப்படி வரும். அது கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து இப்படி வரும். வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அடுத்து மூணாவதாக கிளியர் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அது கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு டெலியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிளிக் பண்ணிட்ட உடனே இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து டெலியூட் ஆல் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மூணாவதாக அது வந்து கொடுத்துக்கோங்க. டெலியூட் ஆல் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா, அது நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோ ஈட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து கோ ஈட், அது கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கிளியர் ஆகிடும். இப்போ மொத்தம் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கிளியர் ஆகிடுமா, இப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துக்கோங்க ஹிஸ்ட்ரி விட்டு. வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாய் பாய், லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். லவ் யூ கைஸ்.